அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும். மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். இந்த பொங்கலுக்கு பூர்விகால விவோ மொபைல் வாங்கி up to 7,000 rupees கேஷ்பேக் பெறுங்க. தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. The Chennai Silks. Let the celebrations begin. யோக புருஷர்கள் அவர்கள் இறைவனோட போவதற்கு, அதாவது அடுத்த நிலை சமாதி தான் அவங்க. அந்த நிலைக்கு போறதுக்கு முன்னிலை என்பதனால அவங்க இந்த உலகத்தெல்லாம் பார்க்க மாட்டாங்க. 24 மணி நேரமும் தங்கள் உயிர் உள்ளவரை அந்த ஈஸ்வரையே நினைந்து கொண்டிருப்பார்கள். சில பேர் நம்ம அந்த சர்க்கஸ்ல எவ்வளவோ வித்தை பண்றாங்க, நம்மளால பண்ண முடியாது. சில சித்த புருஷர்களுக்கு அந்த மாதிரி அதிசயமான ஆற்றல்கள் எல்லாம் இறைவன் அருள்வார். ஆனா அதை வச்சு வியாபாரம் பண்ணக்கூடாது. சில பேர் லிங்கம் எடுக்கிறேன், அது எடுக்கிறேன், அதெல்லாம் சொல்லி வியாபாரம் பண்றாங்க. இப்படி இல்லை. சித்த புருஷர்களுக்கு ஏப்பம் போல வரும். அவங்க செய்யணும்னு செய்ய மாட்டார்கள், அது சரியாக வரும். வள்ளல் பெருமான் நம் காலத்துல வாழ்ந்த சித்த புருஷர். அவர் இறந்தவர்களையும் எழுப்புவார். ஆனா அதையே சொல்லி அவங்களாம் செய்ய மாட்டாங்க. சில பேர் ஏப்பம் மாதிரி சில நேரத்தில் அது வெறும் சித்தர்கள், ஆனால் அதை செய்ய மாட்டாங்க. பெரிய ஞானிகள் சொன்ன வாக்கு பலிக்கும். பல சித்த புருஷர்கள் இன்றும் வாழ்கிறார்கள், நமக்கு தெரியாது. ஒரு சில நேரத்தில் அங்கே அவங்க எந்த ரூபத்திலையும் இருப்பாங்க. தேள் பாம்பு வந்தால் கூட அடிக்க மாட்டாங்க. சித்தர்கள் எந்த ரூபத்திலையும் இருப்பார்கள் என்று அங்கே அது யாரும் எனக்கு இதுவரையிலும் துன்பம் செஞ்சதா கிடையாது. பாம்பு வந்து கடிச்சது, தேள் கட்டியதும் கிடையாது. அதுபோல் அந்த சித்தர்கள் காற்றிலே போவதை பார்த்திருக்கிறார்கள் பல பேர். ஒரு மலை இருக்கும், அந்த மலையில அந்த மலை நிறைய பேர் அங்க அப்படியே காற்று வேகத்துல அந்த மலையில போவதை பார்க்கிறார்கள். அவ்வளவும் மூலிகை காத்து. நீங்க ஒரு முறை அங்க போயிட்டு வந்தா நம்ம உடம்பு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். ஐயா வணக்கம். வணக்கம்மா. வணக்கம். சித்த பெருமக்கள் அப்படின்னு சொல்லப்படுற சித்தர்கள் இன்னும் உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்காங்களா? இந்த சித்த புருஷர்கள் எல்லாம் ரொம்ப மேல்நிலைக்கு போயிடுவாங்க. திருநீர் வச்சுக்க மாட்டாங்க, அவங்கள ருத்ராட்சம் போட்டுக்க மாட்டாங்க, இந்த எதுவுமே இருக்காது, நம்மள மாதிரியே இருக்க மாட்டாங்க. பார்த்தா பைத்தியக்கார மாதிரி இருப்பாங்க. நம்ம இந்த உங்களுக்கு புரியணுங்கிறது, அவங்க பைத்தியக்காரர்களை சதா நேரமும் இறைவனையே நினைந்து கொண்டு இருப்பார்கள். நாமெல்லாம் 1 நிமிஷம் 2 நிமிஷம் சாமி நினைக்கிறதுக்குள்ளே இங்கே வேடிக்கை பார்ப்போம், அங்கே வேடிக்கை பார்ப்போம், வான வேடிக்கைன்னா அங்கே போயிடுவோம், கச்சேரின்னா அங்கே போயிடுவோம். ஆனால் அவங்க அப்படி அல்ல. எந்த நேரமும் 24 மணி இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கிறார், தினைத்தனை பொழுதும் மறந்து உய்வேனோ என்பார். அப்படி சதா காலமாக யோகத்திலேயே இருப்பார்கள். யோக புருஷர்கள் அவர்கள் இறைவனோட போவதற்கு, அதாவது அடுத்த நிலை சமாதி தான் அவங்க. இறைவனோடு சமமாகி விடுவார்கள். அந்த நிலைக்கு போகிறதுக்கு முன்னிலை என்பதனால அவங்க இந்த உலகத்தெல்லாம் பார்க்க மாட்டாங்க. இந்த அவங்களுக்கு அப்போ தான் அவங்க சொல்லுவாங்க, நட்ட கல்லும் பேசுமோ நாதன் உள்ளுருக்கிலே. என்னடா 2 கல்லை வெட்டி எடுக்கிற, ஒரு கல்லை படியாக்கி மிதிக்கிறாய், ஒரு கல்லை சாமியாக்கி கும்பிடுறா, எந்த கல் நல்ல கல் சொல்லுமே. ஒரு கல்லை படியாக்கி மிதிக்கிற, இன்னொரு கல்லை சாமியாக்கி கும்பிடுற, முணுமுணு என்றோ முணுமுணிக்கிறாயே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர்கள் மிக உயர்ந்த நிலைக்கு சென்றவர்கள். 24 மணி நேரமும் தங்கள் உயிர் உள்ளவரை அந்த ஈஸ்வரையே நினைந்து கொண்டிருப்பார்கள். அப்படி பெற்றவர்களுக்கு அந்த நிறைய அஷ்டமா சித்திகள் கிடைக்கும். காற்றிலே பறப்பார்கள். அப்புறம் மிகப்பெரிய வடிவமும் எடுப்பார்கள். அப்புறம் மிகச்சிறிய வடிவமும் எடுப்பார். ஆஞ்சநேய சுவாமி இலங்கையில் போய் சீதம்மாவை தேடுறாரு. அப்போ பூட்டு துவாரம் அது வழியாக போகணும். அதாவது அவ்வளோ சின்ன வடிவம் எடுத்து பூட்டு துவாரம் வழியாக போய் சீதையை தேடுறாரு அரண்மனையில். அப்புறமா இப்போ சஞ்சீவி மலை எடுக்குதுன்னு வரணும். அப்போ மிகப்பெரிய வடிவம் எடுக்கிறார். சீதம்மா இருக்கும், அம்மா நீ ஏம்மா கவலைப்படுற, இந்த மாதிரிலாம் சொல்ல, அதை துண்டை மேலே போட்டு நீ மேலே உட்காரு, ஒரு வினாடியில் உன்னை தூக்கின்னு போய் ராமர்கிட்ட விட்டுறேன்னார். அப்பா நீ சின்ன பிள்ளையா இருக்கேன். நானா சின்ன பிள்ளை? அவர் விஸ்வரூபம் காமிக்கிறார். அம்மாவுக்கு காலில் கழலில் இருக்கா, கழலே தெரியலையா. அம்மா அப்பா அடங்குன்னாராம், அச்சமாக இருக்குது அடங்குனா. அப்போல்லாம் அம்மா சொன்னால் கேட்பாராம். ஆஞ்சநேயர் அடங்கிட்டாராம். அவரால் விஸ்வரூபமும் எடுக்க முடியும். அவர் மேலே அப்படி உயர்ந்து நின்றால் மேருகிரிக்கு மீதுர நிற்கும் பெய்யின். அவர் மேருகிரி விட உயரமாக இருப்பார். அப்படி தள்ளினா ஃபுட்பால் ஆடுற மாதிரி மேருகிரி ஓடி போயிடுமா. அவ்வளவு மிகப்பெரிய வடிவமா. அதே மாதிரி மிகச்சிறிய வடிவ கம்பரே சொல்கிறார், மாறி துளிக்கும் தாரை இடுக்கும் வரைய. மழை பொழிஞ்சா 2 மழை தூறலுக்கு நடுவில் நனையாமல் போவாராம். அப்போ எவ்வளோ சின்ன வடிவம் எடுத்தால் தான் மழை தூறலுக்கு நடுவில் போவாராம். மாறி துளிக்கும் தாரை இடுக்கும் வரவல்லீர், மேருகிரிக்கு மீதுர நிற்கும் பெருமையீர், மாதர் நலம் பேணாது வளர்ந்தீர். பெண்கள்னா என்னன்னே தெரியாதான் ஆஞ்சநேய சுவாமி. அப்படி ஒரு பெரிய அந்த அவர் ஒரு சித்த புருஷர். அப்படி அவர் இருக்கிறார். வள்ளல் பெருமான் நம் காலத்தில் வாழ்ந்த சித்த புருஷர். அவர் இறந்தவர்களையும் எழுப்புவார். ஆனால் அதையே சொல்லி அவங்களாம் செய்ய மாட்டார். சில பேர் ஏப்பம் மாதிரி சில நேரத்தில் அது வெறும் சித்தர்கள், ஆனால் அது செய்ய மாட்டாங்க. பெரிய ஞானிகள் சொன்ன வாக்கு பலிக்கும். வாரியார் சாமி நாகப்பட்டினத்தில் ஐயப்பன் ஒருத்தர் இருந்தார். அவருடைய மருமகள் குழந்தை கருப்பாக இருக்குன்னு பால் கொடுக்க மாட்டேன். வாரியாருக்கு ஆச்சரியம். காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு, இந்த அம்மா குழந்தை கருப்பாக இருக்குதுன்னு பால் கொடுக்க மாட்டேங்குது. சாமிக்கு மனசில் ரொம்ப கோவம். அவங்க வெறும், அம்மா இந்த குழந்தைக்கு எடுத்து பால் கொடு, அடுத்த குழந்தை வெள்ளைக்காரன் மாதிரி பிறக்கொன்னார்.
வாய் சொன்ன வார்த்தை அவங்களுக்கு அடுத்தது வந்து வெள்ளைக்கார மாதிரியே பிறந்து தலைமுடியெல்லாம் வெள்ளையா ஜெர்மன்கார மாதிரி இருக்கான் இன்னொரு பையன். வாக்கில் அவங்க சொன்னால் பலிச்சிரும். அதனால தான் அந்த இந்த மந்திரம் மாதிரி அவங்க சொல்லலாம். மந்திரங்கிறத ஏதோ சொல்கிறது இல்லை, மனசு இது பண்ணி சொல்கிறாங்க, அவங்க அதே மாதிரியே பிறந்துடும். அந்த அந்த வாக்கு எல்லாருக்கும் பயன்படுத்துவாங்க. விஎஸ்டி முதலியார்னு பெரிய தனவந்தர். அவர் வந்து வடபாதி மங்கலம்னு பேர். அந்த ஊரில் இருக்கிறவங்க அவங்க வந்து சாமி கிட்ட விண்ணப்பம் சொன்னாங்க, எங்கள் மருமகளுக்கு குழந்தை இல்லை சாமியை நீங்கள் ஆச்சு. அப்போ சுவாமி வடலூரில் பெரிய குமார் 41லேருந்து 50 வரலும் ஞான சபை கட்டுகிறார்கள். அந்த ஞான சபை கட்டும்போது அவர் என்னவோ நானே என்னவோ புடுபுடுக்கார மாதிரி சொன்னேன், அம்மா நீங்கள் இந்த முறை தைப்பூசம் பூசம் ரொம்ப விசேஷம், பூசத்தன்னைக்கு வடலூருக்கு வாருங்கள், அங்கே சுவாமியினால் ஏற்படுத்த பாபஹர தீர்த்தம்னு இருக்குது, வள்ளல் பெருமானார். அந்த பாபஹர தீர்த்தத்தில் குளித்துட்டு சுவாமி கிட்ட விண்ணப்பம் எழுதி வைங்க, எனக்கு குழந்தை வேணும்னு விண்ணப்பம் எழுதி அங்கே எழுதி வைங்க உங்களுக்கு. அதே மாதிரி அவங்க பூசம் அன்று வந்து பாபஹர தீர்த்தத்தில் சேர்ந்து அவங்களுக்கு புத்திரபாக்கியம் வேண்டும் என்று சுவாமி கிட்ட விண்ணப்பம் கடிதம் மாதிரி எழுதி வச்சாங்களா. அதற்கு அடுத்த மாதமே அவங்களுக்கு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை நின்றுது. அவங்க வந்து அப்போ அவர் சொன்னார், எங்களுக்கு வள்ளல் பெருமானால தான் குழந்தை பிறந்தது, நாங்கள் இந்த வள்ளலுக்கு என்ன செய்யட்டும்னார். அப்போ மரம் ரொம்ப விலை அதிகம், நீங்கள் மொத்த மரத்துக்கும் அங்கே கேஎஸ்கேன்னு ஒரு மர வியாபாரி அவர்கிட்ட வாங்க சொல்லி 13,500 ரூபா. அப்போ ரொம்ப விலை அதிகம், அதெல்லாம் நான் லட்சக்கணக்கான 13,500 மரம் எல்லாம் இலவசமாக கொடுத்தாங்க. அப்படி வாரியர்ஸ்னா பலிக்குது. அவர் நான் ஏதோ சொன்னேன் அது உடனே பலிக்குது. அது காரணம் அவங்களாம் சித்த புருஷர்கள். ஏன் காரணம் என்னென்னா, ஓயாமல் சாமி மந்திரத்தை ஜபிச்சுட்டே இருக்கிறாங்க. இந்த மந்திரம் என்று சொல்லுனா ஏதோ வடமொழியில் சொல்கிறது இல்லை. மண் என்றால் நினைப்பது, திறம் என்றால் காப்பாற்றுவது, நினைப்பவர்களை காப்பாற்றுவது மந்திரம். தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. அப்பா இந்த குழந்தைகள் நலம் பெறும் பொருட்டு வேற யாரும் சொல்ல மாட்டாங்க, அப்பா சொல்கிற வார்த்தைலாம் மந்திரம் அது. அதனால தான் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. ராமர் எத்தனையோ இருந்தாலும் அப்பா சொல்ல மீற மாட்டார். அந்த மாதிரி மந்திரம் என்றதற்கு நினைப்பவர்களை காப்பாற்றுவது. ஆகினால இந்த மந்திர சித்தி பெற்றவர்கள் சித்தர்கள். அவங்க ஓயாமல் அதில் பயிற்சி பண்ணி இப்போது நம்ம 2 சைக்கிள் ஓட்டுவோம், சக்கரம் 2 சர்க்கஸில் ஒரு சக்கரத்தை ஓட்டுறான் பழக்கம் காரணம். சில பேர் நம்ம அந்த சர்க்கஸில் எவ்வளவோ வித்தை பண்ணுறாங்க, நம்மளால் பண்ண முடியாது. சில சித்த புருஷர்களுக்கு அந்த மாதிரி அதிசயமான ஆற்றல்கள் எல்லாம் இறைவன் அருள்வார். ஆனால் அதை வச்சு வியாபாரம் பண்ணக்கூடாது. சில பேர் லிங்கம் எடுக்கிறேன், அது எடுக்கிறேன், அதெல்லாம் சொல்லி வியாபாரம் பண்ணுறாங்க. அப்படியே இல்லை. சித்த புருஷர்களுக்கு ஏப்பம் போல வரும், அவங்க செய்யணும்னு செய்ய மாட்டார்கள், அது சரியாக வரும். தென்கட்சி சுவாமிநாதன் இன்று ஒரு தகவல் சொல்வார் வானொலியில், தினம் 5 நிமிஷம் இன்று ஒரு தகவல். அவர் ஒரு முறை இதை நகைச்சுவையாக சொல்கிறார், நான் ரொம்ப சீக்கிரமாக சித்தி பெற்று விட்டேன். என்னன்னார், எங்கள் அப்பா 2வது கல்யாணம் பண்ணார், எனக்கு சித்தி கிடச்சிருச்சு, எனக்கு சித்தி கிடச்சிருச்சுங்கிறார். சதுரகிரிக்கு நீங்கள் போயிருந்ததா சொல்லியிருந்தீங்க, அந்த அனுபவம் பற்றி சொல்லுங்க ஐயா. சதுரகிரியில் காலையில் நான் 8 மணிக்கு மலை ஏற தொடங்கினேன். தானிப்பாறைன்னு ஒரு இடம், ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து ஒரு 1 மணி நேரம் ட்ராவல் பண்ணணும். மதுரை போய் ஸ்ரீவில்லிபுத்தூர் போய் அங்கேருந்து போகணும். நான் என்னுடைய நெகிழ்ந்த நண்பர் நாகையான்னு ஆடிட்டர், அவர் தான் என்னை அழைத்து கொண்டு சென்றார். 8 மணிக்கு நாங்கள் புறப்பட்டா 2 மணி ஆயிடுச்சு. போயிடுது நடந்து 5500 அடி உயரம் மலை பாதை தான், ஏறக்குறைய 10 கிலோமீட்டர் நடக்கணும். அங்கே நடந்து நம்ம போயிட்டோம்னா அந்த மலையில் சுவாமி சுந்தர மகாலிங்கம்னு இருக்கிறாரு, சந்தனலிங்கம்னு இருக்குது. சுந்தர மகாலிங்கம், சந்தனலிங்கம். சுந்தர மகாலிங்கம் கொஞ்சம் சாஞ்சி இருக்கும், லிங்கம் நேராக இருக்கார் நம்ம மாதிரி இப்படி சாஞ்சி இருக்கும். நான் அங்கே பேசும்போது சொன்னேன், இந்த சுவாமி ஏன் சாய்ந்திருக்காருன்னா நாம் சொல்கிற குறைகளெல்லாம் காது கொடுத்து கேட்குறாரு அப்படின்னு சொன்னேன், சாஞ்சி கேட்குறாருன்னு. மேலே சந்தனலிங்கம், அங்கே பல சித்த புருஷர்கள் இன்றும் வாழ்கிறார்கள், நமக்கு தெரியாது. ஒரு சில நேரத்தில் அங்கே அவங்க எந்த ரூபத்துலேயும் இருப்பாங்க. பல அன்பர்கள் சொல்ல கேள்வி, அவங்களுக்கு வழி தெரியாமல் திகைத்தால நாய் வந்து வழி காமிக்குமா, மேலே வரலும் கொண்டு வரும். அப்புறமா அது எந்த நாய் எங்கே போச்சுன்னு எங்கே சுற்றி பார்த்தாலும் தெரியாதான். அது மாதிரி அவங்க எந்த உருவத்திலையும் வருவார்கள். அங்கே தேள் பாம்பு வந்தால் கூட அடிக்க மாட்டாங்க. சித்தர்கள் எந்த ரூபத்திலையும் இருப்பார்கள் என்று அங்கே அது யாரும் எனக்கு இதுவரையிலும் துன்பம் செஞ்சதாக கிடையாது. பாம்பு வந்து கடிச்சது, தேள் கட்டியதும் கிடையாது. இரவு 8 மணிக்கு மேலே அங்கே விளக்கே கிடையாது, அந்த அகல் விளக்கில் தான் இருக்கிறோம். விடியற்காலம் 3:30 மணிக்கு எழுந்து நான் அங்கே பார்த்தேன். அங்கு பல ஜனங்கள், அங்கு சுற்று வட்டாரத்திற்க கள்ளங்கபட சூதுவாது இல்லாத ஜனங்கள். அவங்களுக்கு வேதம் தெரியாது, புராணம் தெரியாது, ராமாயணமா இதிகாசமா அகநானூறு புறநானூறு இலக்கியங்கள் அந்த ஜனங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. சூதுவாது அறியாத ஜனங்கள் அவ்வளவு பேரும். அந்த அம்மா நீங்கள்லாம் இங்கே கோயிலுக்கு எப்படி வரீங்க, எங்கள் அப்பா மேலே இருக்கிறார், அவங்க சிவபெருமான் இருக்கிறார்னு சொல்ல, எங்கள் அப்பா மேலே இருக்கிறார். அப்புறம் அந்த தனியாக நடப்பதே கஷ்டம், அவங்க தலையில் 5 கிலோ அரிசி வேற வேண்டி கொண்டு வந்து அங்கே அன்னதானம் செய்கிறார்கள். அவ்வளோ சூதுவாது. நான் தான் நினைத்து கொண்டேன்,
இந்த அன்பர்களுக்கெல்லாம் இறை அருள் எப்படி ஆண்டவன் அருள் செய்கிறார். அவங்கள வந்து வேதம் படிக்கல, புராணம் அவங்கள அப்பான்னு நினைத்து கொண்டு வந்தார். இந்த நிலை எல்லாருக்கும் வரணும். சாமி கிட்ட கூட ஒரு அன்பர் கேட்டார், இறைவனை நீங்கள் அம்மாவை தெய்வமாக நினைக்க சொல்லுகிறீர்களே, தெய்வத்தை என்னவா நினைக்கணும்னார். அம்மாவை நினைங்கன்னார் வாரியார் சாமி. அம்மாவை தெய்வமாக நினை, தெய்வத்தை அம்மாவா நினைனார். அந்த ஜனங்களுக்கு வேதம் தெரியாது, ஆனால் அந்த சுந்தரமகாலிங்கத்து மேலே அப்படி ஒரு காதல்ல வயதானவர்கள்லாம் தவழ்ந்து மேலே சறுக்கு பாறைன்னு இடம், வழுக்கு பாறை என்று இருக்கிறது. நிறைய நதிகள் குறுக்கிடுகிறது. அவ்வளவும் மூலிகை காத்து. நீங்கள் ஒரு முறை அங்கே போயிட்டு வந்தால் நம்ம உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாகும். சும்மா நடந்து வந்து போயிட்டு வந்தாலே ரொம்ப கூட்டம் வந்து அந்த அமாவாசை என்பதனால் அதிகமான கூட்டம் இருந்தது. அவசியம் எல்லோரும் சதுரகிரிக்கு போகணும். ஒரு முறை ஏறணும். ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாள் அருளையும் பெறலாம். அந்த போன சுந்தரமகாலிங்கம், சந்தனலிங்கம் என்று 2 லிங்கம் இருக்கிறது. அந்த 3:30 மணிக்கு அந்த அபிஷேகம் ஆரம்பிக்கும். அப்போ சுவாமிக்கு அலங்காரம் பண்ணும்போது தான் நான் 4 காட்டும் நல்வழின்னு பேசினேன். அப்போ இறங்கி வரும்போதும் சிவநாமத்தை சொல்லி கொண்டே இறங்கி வர வேண்டும். அந்த மக்கள் எல்லாம் அப்படி ஒரு ஆறாத காதல். இன்னும் எத்தனை பேர் வந்தாலும் அந்த தெய்வ பக்தியும் நம்முடைய தமிழ்நாட்டிலிருந்து தீர்க்க முடியாது என்பது நிச்சயம். இந்த பாமர மக்கள் எல்லாம் அப்படி இறைவனை அவங்க அப்பா என்று நினைத்து இது பெரிய நிலை அது. அதுபோல் அந்த சித்தர்கள் காற்றிலே போவதை பார்த்திருக்கிறார்கள் பல பேர். ஒரு மலை இருக்கும், அந்த மலையிலேருந்து அந்த மலை நிறைய பேர் அங்கே அப்படியே காற்று வேகத்தில் அந்த மலையில் போவதை பார்க்கிறார்கள். இப்போ அந்த மலை அதுக்கு மேலே கூட ஒரு சிவலிங்கம் இருக்கும். இன்ற போக அலோவ் பண்ணாங்க, இப்போ அலோவ் பண்ணுறதில்ல. மக்கள் எல்லாம் அந்த காட்டை அழிக்கிறாங்கங்கிறதுக்காக இந்த சந்தனலிங்கம் வரலும் போகலாம். சுந்தரமகாலிங்கம், சந்தனலிங்கம் போகலாம். அங்கே சித்தர்கள் பலர் இன்றும் வாழ்கிறார்கள். நம்ம கண்ணுக்கு தெரியாது. அங்கே போனால் அவங்க அருள் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். இந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் நன்றி. வாரியார் சாமி தான் இத்தனைக்கும் வழிகாட்டியவர்கள். மாணிக்கவாசகர் சிறந்த வழிகாட்டி, அவருக்கு பிற்பாடு மிக சிறந்த வழிகாட்டியாக விளங்கியவர் வாரியார். வான்கலந்த மாணிக்கவாசகான்னு பாடினார் அப்போ ராமலிங்க சுவாமி. அதுபோல் வாரியார் சாமியும் வானத்திலேயே கலந்தவர். விமானத்தில் வரும்போதே இறைவனோடு சேர்த்து விட்டார். வான்கலந்த மாணிக்கவாசகரை போல வான்கலந்தவர்கள் வாரியார் சுவாமிகள். நம்ம தமிழகம் செய்த தவத்தின் பயனாக அவதரித்து மக்களுக்கு பல பேருக்கு நல்வழி காட்டிய மிகச்சிறந்த ஞானி அவர். அவர் சொன்ன அருளுரைகள் என் பேச்சிலே ஏதேனும் சிறப்பு இருக்குமானால் அந்த மகானையே சேரும். ஏதேனும் குறைந்தால் அறியாமை என்று சொல்லி அன்பர்கள் அனைவருக்கும் ஒரு சின்ன வேண்டுகோள். நம்முடைய சமய சம்பந்தமாக வாரியார் சுவாமி வினா விடை என்று ஒரு நூல் எழுதியிருக்கிறார்கள். பல வினாக்கள் அவருடன் கேட்டதற்கெல்லாம் பதில் சொல்லியிருக்கிறார்கள். அது மாதிரி அன்பர்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். முடிந்தவரை எனக்கு தெரிந்தவரை அவருடைய நூல்களை படித்து உங்களுக்கு விளக்கம் சொல்ல நான் தயாராக இருக்கிறேன். ஏதேனும் உங்களுக்கு குறைகளோ நிறைகளோ இருந்தால் சொல்லவும் திருத்திக் கொள்ளுகிறேன். நன்றி, வணக்கம். அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும். மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். இந்த பொங்கலுக்கு பூர்விகால விவோ மொபைல் வாங்கி up to 7,000 rupees கேஷ்பேக் பெறுங்க. தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. The Chennai Silks. Let the celebrations begin.